சுர்ஜித் என்ற அந்த குழந்தையை ஆழ்துறை கிணத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக நாம் எழுந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமா ப்ளீஸ். சாமி வருகின்றார். ஒய் அந்தோணிராஜ் அடிகளார் நமக்கு புதியவர் அல்ல. நமது மறை மாவட்டத்தை சேர்ந்த குரு அவர்கள் 39 வருட நமது மறை மாவட்டத்தில் பணி செய்கின்ற ஒரு அருட்பணியாளர். பல்வேறு பங்குகளில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த ஒரு அருட்தந்தை. குறிப்பாக எங்கெல்லாம் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று மிகவும் லாகுவாக அதை அந்த பிரச்சனையை முடித்துக் கொடுத்திருப்பவர். தனது குருத்துவ பணியில் தொடக்கம் முதல் அருங்கொடை இயக்கத்தில் ஆர்வமாக இருந்து ஏன் நமது மறை மாவட்டத்தில் அந்த அருங்கொடை இயக்கத்திற்கு உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த நல்ல பணியை இறை பணியை செய்து எண்ணற்ற மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்து குணப்படுத்தக்கூடிய பணியை செய்து கொண்டு வருபவர். இப்பொழுது கூட சேத்துப்பட்டு மலை மாதாவுடைய அடித்தளத்திலே நாம் முதல் சனிக்கிழமை என்றும் பௌர்ணமி என்றும் காட்டுக்கோவில் அந்தோனியார் திருத்தலத்திலும் நாம் முதல் செவ்வாய்க்கிழமை போகிறோம் என்று சொன்னால் மக்கள் நீண்ட வரிசையில் அவரை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இறை அனுபவம் வாய்ந்த அருட்தந்தையை கடவுளை எழுப்பி நாம் வரவேற்று அவரது உரையை கேட்போம். ஆற்றில் போட்டு பாலாற்று தனியாய் பாசத்தோடு வழிநடத்தும் ஆயத்தந்தை அவர்களே, பாலாற்று கரையிலே போட்டு அந்த பாலாற்றின் கரையிலே வந்து இன்று எங்களை அன்போடும் பாசத்தோடும் ஆயரோடு சேர்ந்து வழிநடத்துகின்ற முதன்மை தந்தை அவர்களே, என் அன்புக்கும் பாசத்துக்குரிய அருள் தந்தையர்களே, அருள் கன்னியர்களே, என் அருமை பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன். அதாவது ஜெபமாலையும் தீய சக்திகளின் வீழ்ச்சி. என்றைக்கு விவிலியம் தொடங்கப்பட்டதோ அன்றே ஜெபமாலை தொடங்கிவிட்டது. என்று இறைவன் இறை வார்த்தையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று எழுத ஆரம்பித்தாரோ அன்றே இந்த ஜெபமாலை தொடங்கிவிட்டது என்பதைத்தான் நம்முடைய பேராசிரியர்கள், சட்ட வல்லுநர்கள் இவர்களெல்லாம் உணர்த்தினார்கள். ஆனால் என் அருமையான அன்பு பிள்ளைகளே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தீய சக்திகள் முன்பித்துக்கும் அவழ்வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம். என்னைக்கு அந்த அழகைக்கும் மனிதனுக்கும் பகை வந்ததோ அன்றைய தீய சக்திகள் உள்ளே புக ஆரம்பித்து விட்டன. அதில் மிக முக்கியமான ஒரு தீய சக்தியாக மரணம் உள்ளே புகுந்தது. வேதத்துல நீங்க விவிலியத்துல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஞான நூல் 2வது அதிகாரம் கடைசி வசனம், அதாவது சாலமோனின் ஞானம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது வாசிக்க முடியுமா? அழகையின் பொறாமையினால் சாவு உலகில் நுழைந்தது. நல்லா கவனிச்சுக்கங்க. அழகையின் பொறாமையினால் சாவு உலகில் நுழைந்தது. இதுதான் இந்த மனிதனை முதல் தீய சக்தியாக உள்ளே புகுந்து மரணத்தை கொண்டு வந்து அவனுக்கு நிறுத்தியது. இந்த தீய சக்தி வந்தவுடனே மற்ற காரியங்கள் அனைத்தையும் அவன் தானாகவே நம்பிக்கையோடு சொன்ன பிற்பாடு அந்த பிள்ளை பூரண சுகத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என் அருமையான பிள்ளைகளை சாத்தானை என்ன செய்யணும்? ஓட ஓட விரட்டணும். அதுக்கு ஒரே ஒரு கருவி இருக்கிறது என்று சொன்னால் ஜெபமாலை தான். சாத்தானை இன்னைக்கு விரட்டணும் அப்படின்னு நாம நினைச்சோம்னா முடியாது.
நாம நினைக்கிறது மட்டும் இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம ஜெபமாலை எப்படி சொல்லுறோம் அப்படிங்கிறத ஒரு குழந்தைய கூப்பிட்டு கேட்டேன், உங்க வீட்டுல எப்படி ஜெபமாலை இருக்கு? எங்க ஆயா இப்படி சொல்லுவாங்க சாமி, அருந்த மாதிரியே வாழையே அந்த ஆட்டை பிடிச்சி கட்டிரியாடி சிட்ட மாதிரியே வாழ்க அதுவாடு சொல்லிட்டு இருக்கிற சாமி, அந்த மாடு அப்படியே கிடக்கு வைக்கல் போட்டாலும் போட்டு இப்படி எங்க ஆயா ஜெபமாலை சொல்லு அப்படின்னு. சரி, உங்க பங்களை எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். பலதும் நாமும் அப்படின்னு பையன் 2 பேர் சொல்லிட்டு இருப்பான். ஜெபமாலை சாத்தான் ஓடுவான். சாத்தான் வந்து பக்கத்துல உட்காந்து நல்லா சொல்லு நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். என் அருமையான பிள்ளைகளே, இன்றைய நம்முடைய விசுவாச சூழல்ல நாம கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பார்க்க, இந்த ஜெபமாலை எப்படி ஆண்டவர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறார், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு பெரிய சாட்சியாக இந்த ஜெபமாலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது திருச்சபையின் ஜெபம் என்று பாப்பரசர் சொல்லி இருக்கிறார். திருச்சபையின் ஜெபம், இந்த ஜெபமாலைக்கு பேரு ஒரு அருமையான பேர், அது ரொம்ப பிடிக்கும். திருச்சபையின் ஜெபம். அப்ப திருச்சபையின் ஜெபம் என்று ஏன் வைத்தார்கள் என்று அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா, இந்த இறை மக்களாகிய திரு அவை தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பெற்றுக்கொண்ட ஒவ்வொன்றையும் வாழ்வாக மாற்ற வேண்டும் என்று நினைத்தது இந்த ஜெபமாலை. எப்பொழுதெல்லாம் திருச்சபை கஷ்டப்பட்டதோ, எப்போதெல்லாம் திருச்சபை வேதனைப்பட்டதோ, அப்போதெல்லாம் பல புனிதர்கள் இந்த ஜெபமாலை வழியாகத்தான் திருச்சபையை காத்திருக்கிறார்கள் என்று 1000 சாட்சிகள் இருந்து கொண்டேதான் இருக்க. எனவே இந்த போராட்டம் வெற்றியிலே முடிய வேண்டும். ஏனென்று சொன்னால், ஆண்டவர் இறை வார்த்தையின் வழியாகத்தான் சாத்தானை துரத்துகிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை உன் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என்று சொன்ன ஆண்டவர், உன் கடவுளாய் ஆண்டவரை நீ சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு சோதனை வருதுன்னா உடனே என்ன செய்யணும்? ஜெபமாலை சொல்லணும், நம்பிக்கையோடு சொல்லணும். இன்னைக்கு ஜெபமாலை சொல்றாங்க, நான் சொல்லலன்னு சொல்லுங்க. ஆனா நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நம்பிக்கையோடு, ஒரு உறுதியான நம்பிக்கையோடு அதை சொல்லுவதற்கு பதிலாக கடமைக்காக சொல்லணும். ஏன்னா மனப்பாடமா தெரியும். அப்படியா? ஜெபமாலை என்பது என்னுடைய உயிர் மூச்சு. எல்லாரும் சொன்னாங்க, கத்தோலிக்க திருச்சபையில ஒரு சிறந்த ஒரு வாழ்வு இருக்கிறது என்றால் இந்த ஜெபமாலை என்று சொல்லி. என் அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே. இந்த உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவருக்கே பணி செய்தவர் யார்? அன்னை மரியாள், முதன்மையானவள். அந்த அன்னை மரியாளுடைய அந்த மாபெரும் வாழ்வு. அதனால இந்த அன்னை மரியாளை இங்க நாம நம்மோடு இருந்து ஜெபிக்கும்படிதான் அழைக்கிறோமே தவிர, மற்ற பேராசிரியர்கள் சொன்னது போல மறை உண்மைகளை நினைவுபடுத்தி அதன் வழியாக நான் வாழ்வை பெற வேண்டும், நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதோடு நாம் நின்று விடாதபடி இந்த ஜெபமாலை தான் உனக்கு மாபெரும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்தக்கூடியது. ஒரு அம்மா வந்தாங்க, எங்க வீட்டுக்காரர் குடியிலிருந்து விடுதலையே ஆக மாட்டேங்கிற, நான் என்னதான் செய்யறது? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். மருத்துவத்தை கொண்டு போனேன், அங்க ஒரு மாசம் வச்சிருந்தேன், இங்க ஒரு மாசம் வச்சிருந்தேன், மருந்தெல்லாம் வாங்கி கொடுத்தேன், எதுவுமே செய்ய முடியல. அவர் விட முடியல அப்படின்றார். நான் என்ன செய்ய? அவர் விடணுங்கிறதுக்கு ஆசை இருக்குதான்னு கேட்டேன் அவர்கிட்ட. அவர் விடணும் தான் சாமி ஆசைப்படுறார். அப்பொழுது சொன்னேன், நானு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, நீ நம்பிக்கையோட சொல்லணும் பிள்ளை. என்ன சொல்லணும்? 1000 மணி ஜெபமாலை ஒரு 10 முறை சொல்லிப்பார். 1000 மணி ஜெபமாலை. நான் சொன்னது சொல்றேன், 1000 மணி ஜெபமாலை
என்ன சாமி எல்லாம் 53 மணி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 1000 மணின்னு சொல்லி என்னைய கூட அப்படி எண்ணிச்சு அந்த அம்மா. ஒண்ணு ஒரு தேவ ரகசியத்தை எடுத்துக்க, நீ வாழ்க்கை அருள்மரியாதை 50 முறை சொல்லு, அடுத்த ரகசியத்தை அப்புறம் அருள்மரியாதை 11 முறை சொல்லிட்டு 50 முறை சொல்லி, இப்படியா நீ மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே. அப்ப அந்த அம்மா என்னிட்ட வந்து சொல்லிச்சு, ஒரு நாள் ஒரு 21 நாள் கழித்து என்னிட வந்துச்சு. அந்த உடனே என்னம்மா நல்லா இருக்கிறேன் கேட்டேன். கோடி நன்றி சாமி வச்சு என்னத்துக்குன்னு கேட்டேன். நானே சொன்னது எனக்கே அந்த அம்மா தான் புரியும். இல்லை சாமி நீங்க ஜபமாலை சொல்ல சொன்னீங்க, 1000 மணி ஜபமாலை 5000, அதாவது 5000 மணிக்கு நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது எங்க வீட்டுக்காரர் வந்து அப்படியே வீட்டுல முழங்கால் படிக்கிட்டு, அதையே இனி நான் குடிக்கவே மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறார் சாமி. இது ஜபமாலை செய்த வரலாறு. இந்த படிதான் தீர்க்கு தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும். இந்த தீய சக்திகள் எங்கே இருக்கிறதோ அங்கே உன்னுடைய சோம்பேறித்தனம் இருக்கு. ஜபமாலை எடுக்கலாமா? ஒரு வீட்டுல ஜபமாலை சொன்னீங்கன்னா அப்பதான் சாமி கொட்டாவி எல்லாம் வருது அப்படின்னா, அந்த கொட்டாவி எல்லாம் சீக்கிரமா அனுப்பிட்டு அந்த கெட்ட ஆவியோட அது போயிடும். அது கொட்டாவி நின்னவன ஆரம்பி அப்படின்னு அதுக்குள்ளாட்டி தூக்கம் வந்துருது சாமி. இப்படித்தான் நம்முடைய ஜபமாலையை இன்று வேறு விதமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில பேர் ஜபமாலையை சொல்லுவதற்கு பதிலாக தீய சக்திகளுக்கு இடம் கொடுத்து நல்ல புது ஜபமாலை என்ன இதை சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்களான்னு நான் கேட்டேன். அந்த அம்மா சொல்லுது, வாங்கி திருதி ஆண்டவர் படத்துல மாட்டினாமே, அன்னைக்கு மாட்டினா இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஜபமாலை வாங்கி எங்க இருதய ஆண்டவர் படத்துல மாட்டிருக்கு. இயேசுவே ஏற்கனவே சிலுவையில தொங்கிட்டார், ஏமா ஜபமாலையே இருதய ஆண்டவரை தொங்க வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நாம வந்து பல நேரத்துல இந்த ஜபமாலையை வீட்டிலே சொல்லுவதை நம்மிடம் இருக்கின்ற சாவு பெட்டிகள் நிறுத்திவிட்டன. புரியும் நினைக்கிறேன். நம்ம வீட்டுல சாவு பெட்டி இருக்கு, சாவு பெட்டி தான் நிறுத்தி பிடிச்சு, எல்லாத்தையும் நிறுத்தி பிடிச்சு. ஏன்னா சாவு பெட்டிக்கு முன்னால சில பேர் அப்படியே போய், சில பேர் 1-2 பேர் அழுவாங்க, இப்படியே ரொம்ப மௌனமா இருப்பாங்க, எதுவும் பேச மாட்டாங்க. சாவுப்பெட்டி முன்னால அப்படியே நிற்பாங்க. அதே போலதான் வீட்டுல இருக்கிற அந்த பெட்டிக்கு முன்னால அது என்ன சொன்னாலும் சரி, சில நேரத்துல சிரிப்பு வரும், சில நேரத்துல சிரிப்பும் வராது. அப்படியே நின்றுகிட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் ஜபமாலை சொல்ல முடியுமா? இன்றைக்கு நம்முடைய வீட்டில இந்த ஜபமாலையை சொல்லாததுனால பகைகள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா சொத்து தகராறு, அதெல்லாம் ஒரு தீய சக்தி. சொத்துல தகராறு, சரி விட்டு கொடுப்பா, அதையா விட்டு கொடுப்பேன், அவ அப்படி போறது நான் அப்படி பார்த்து 2ல 1. அப்ப என்ன ஆகும்? அங்கே பகைகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அப்ப இந்த போராட்டம் வந்து என்ன செய்யும்? சாத்தானுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை வந்து பகையிலே வளர்க்கணும். அதனால என்ன செய்யறது? நீ ஆவியானவர்கிட்ட போக கூடாது. என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானம் துணையாளர் உங்களுக்கு கற்றுத் தருவார். என் அருமையான சகோதர சகோதரிகளே, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஜபமாலை ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அதற்கு நிறைய ஆதாரம் இருக்கு. அதை எடுத்தா வேற மாதிரி. ஏன்னு சொன்னா, உனக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது, உனக்கு எப்படி ஜெபம் சொல்லணும்னு தெரியாது. ரோமையர் 8:24, 25, 26 மிக தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பவுலடியார் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் எப்படி ஜெபிப்பதுன்றே தெரியாது. இன்னைக்கு ஜெபமாலை சொல்லக்கூட நமக்கு தெரியாது. ஆனால் தூய ஆவியானவர் நம்மோடு இருந்தால் அந்த ஜெபமாலை வல்லமை உள்ளதாக மாறும், வல்லமை உள்ள ஜெபமாலையாக மாறும். எப்படின்னு சொல்ற, ஒரு வீட்டிலிருந்து ஒருவர் வந்தார். வந்த பொழுது, சாமி எங்க வீட்டில் எங்களால் தூங்க முடியல, அனுபவத்துட்டு தூங்க முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, வேதனையோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளையும் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, இவங்களை காப்பாற்ற முடியுமான்னு நான்
வேதனைக்குள்ளாயிருக்கு. என்னப்பா செய்து திடீர்னு எங்காவது நெருப்பு பிடிச்சது. நான் சொன்னேன், எவனாச்சும் நெருப்பு வச்சுட்டு போவான், அதனால எரியலாம். நீ ஒரு 2 கேமரா வேணா, அந்த காசு இருந்தா வைய. அவர் கேமரா வச்சு பார்த்தா, ஆனா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே, அடிக்கடி நெருப்பு எரியும். எங்க எரியுது தெரியாது. ஒரு நாள் 500 ரூபாய் நோட்டை பாதி எரிஞ்சது தூக்கிட்டு வரும். இது நெருப்புல எரிஞ்சது சார். அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியுது. நான் சொன்னேன், நீ போய் லூக்காஸ் நற்செய்தியை வாசி அப்படின்னு. லூக்காஸ் நற்செய்தியை வாசித்த. இப்ப வாசிக்கும் போது 1வது அதிகாரத்தை நீ அடிக்கடி வாசிச்சுட்டே வா அப்படின்னு. அதை வாசித்துக்கிட்டே வந்தார். அப்பவும் நெருப்பு எரிய ஆரம்பிச்சது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பொழுது சொன்னேன், நீ இந்த ஜெபமாலை எடுத்துக்கோ அப்படின்னு. ஒரு ஜெபமாலையை அவர் வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட மந்திரிச்சு நல்லா ஜெபிச்சு, இந்த ஜெபமாலை ஜெபிக்கும் போது சாத்தானுடைய கட்டுகள் விலகி போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த ஜெபமாலை அவருடைய கரத்துல கொடுத்தேன். அவர் போனாரு, முழங்கால் படிவிட்டார், ஜெபிக்க ஆரம்பித்தார். அவர் வாடி ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்லாம படுக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்க நாளாகி போச்சு. கொஞ்ச நாள் ஆன உடனே ஏறக்குறைய 3 மாதம் கழித்து அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவனிடம் வந்து மன்னிச்சுக்கப்பான்னு கேட்டார். என்ன தம்பி, நீ யாரு நான் யாரு, உனக்கு என்ன, நீயும் நானும் ஒரே இடத்துல வேலை செய்யணும், அவ்வளவுதான் எனக்கு தெரியும், உன்னை நான் கம்பெனியில எதுவும் தப்பு பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன். இல்லை தம்பி, கம்பெனியில உன் பேரை கெடுக்கணும்னு சொல்லி நான் போய் மந்திரம் செஞ்சு உன் வீட்டில் வச்சேன். அதுதான் உனக்கு அந்த நெருப்பா வந்துகிட்டே இருக்கும், உனக்கு காட்டும், உன்னை பயமுறுத்தும். இப்படி பயமுறுத்திட்டா இந்த வீட்டை விட்டுட்டு போயிடுவேன், இந்த வீட்டை நான் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். அதனால நீ என்ன செஞ்சியோ தெரியல, ஆனா ஒவ்வொரு நாளும் என் உடம்பு எரிந்து கொண்டிருக்கிறது, என் உடம்பு நெருப்பாக இருக்கிறது, என் உடம்பு வேதனையாக இருக்கிறது. உனக்கு எதிராக நான் செய்ததற்கு மன்னிச்சுக்கப்பா, என்னுடைய வேதனையை நீதான் தணிக்க முடியும் என்று அந்த சகோதரிடம் மன்னிப்பு கேட்டார். உடனே அவர் ஆண்டவரிடம் மன்னிப்புக்கு கேட்டு அவரிடம் கொடுத்த உடனே அவருக்கும் எரிச்சல் நின்று போனது, இந்த வீட்டிலும் நெருப்புக்கு நின்று போனது. என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, ஜெபமாலை கொடுக்கின்ற அந்த மாபெரும் சாட்சியத்தை நான் சொல்லிக்கொண்டே போக வேண்டும் என்றால் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகிறேன். ஏன் இது ஜெபமாலை நாம் இதயத்திலிருந்து பரப்பது? எல்லாம் கவனிச்சுக்க. ஏன்னா இந்த இறை வார்த்தை ஊற 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 ஊற, நான் 50 முறை சொல்றேனோ 100 முறை சொல்றேன், இந்த இறை வார்த்தை என்னுடைய நெஞ்சத்திலே ஊறிக்கொண்டே இருக்கிறது. அதைத்தான் வல்லமையாக உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்பட்டேன். இந்த இறை வார்த்தை, அதாவது திருப்பாடல் 119:11 எடுத்து வாசிப்பேன். திருப்பாடல் 119:11. உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வாக்கை என் இதயத்தில் இருத்தியுள்ளேன். மாட்டை கட்டணும், ஒரு முளைக்குச்சி அடிச்சு இருத்தி அதுல நல்லா கட்டினாத்தான் மாடு அத்துக்கிட்டு போக, இல்லைன்னா அடுத்த கல்லில போய் மேய்ஞ்சி ஆமா அப்படின்னா அவ்வளவுதான். அதே போலதான் இறை வார்த்தையை நெஞ்சத்திலே பதித்து விட்டால் அங்கே பாவங்கள் வராது. ஜெபமாலையினுடைய முக்கிய சாராம்சம், இறை வார்த்தையை நாம் நெஞ்சத்திலே பதித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சத்திலே பதித்துக் கொண்டதனால் தீமையினால் வருகின்ற தீய சக்திகளும் சரி, அல்லது பாவம் நமக்குள்ளே வரும்போதும் சரி, அங்கே குடியிருக்க முடியாது. திருப்பாடல் 119:9 எடுத்து வாசிங்க. இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதால் அன்றோ? என் அருமையான சகோதரா, சகோதரி, இந்த இறை வார்த்தையை நம்முடைய இதயத்திலே
கடைபிடித்துக் கொண்டே இருக்கிறோம் என்பதற்கு பெரிய சாட்சிதான் இந்த ஜெபமாலை. என்ன தினந்தோறும் இறை வார்த்தையை தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது இதயத்தில் ஊறி இருக்குது. இன்றும் நான் சொல்லும் போது இதயத்திலே ஆன்மாவிலே ஒரு பெரிய வல்லமையையும் ஆற்றலையும் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த இறை வார்த்தையினுடைய அந்த சாராம்சம் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி போராட்டங்களிலும் நமக்கு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, பாண்டிச்சேரியிலிருந்து சென்னைக்கு கடத்தப்பட்ட ஒரு சிறுவனுடைய மிக முக்கியமான சாட்சி. அதாவது அந்த பையனை கடத்தி கொண்டு போகிறார்கள். அவனுடைய பையன் அந்த பாக்கெட்டில் ஜெபமாலை இருந்ததை அவங்க பார்க்கல. ஆனால் அவன் தூங்கிக் கொண்டே இருந்திருக்கிறான். கண் விழித்த போது பைக்குள்ளே கையை விட்டு இந்த ஜெபமாலை எடுத்து விட்டான். அவர்கள் மெட்ராஸுக்கு அருகிலே போய்விட்டார்கள். இந்த ஜெபமாலை எடுத்து அவனாக ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கார் ஓடாமல் நின்று போனது. கார் ஓடாமல் நின்று போச்சு. அப்படியே நிறுத்திவிட்டு ஓரத்தில் இறங்கணும்னு இவங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே ஒன்று சேர இந்த பையன் உண்மையை சொன்னான். அந்த ஜெபமாலை எடுத்த அடுத்த நிமிடம் அந்த கார் ஓடாமல் நின்று போனது. அதுதான் அந்த பையனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய அதிசயம். அன்று அவர்கள் அப்படியே விட்டு விட்டு ஓடிவிட்டார்கள். பக்கத்து கிராமத்திலிருந்து வந்தவர்கள் அந்த பையனை காத்து கேட்டு அந்த ஊரிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். இது பாண்டிச்சேரியில் நடந்த நிகழ்வு. அந்த ஜெபமாலை அவன் கையில் எடுத்த நேரம் தொடங்கி வீட்டில் வருவதற்கு வரைக்கும் அவன் கையை விட்டு அதை எடுக்கவே இல்லை. இப்படி ஆயிரம் ஆயிரம் நிகழ்ச்சிகள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்க. அதனால ஒரு போராட்டம் வருது. ஒரு தீய சக்தி இன்று ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நிலையாக இருப்பதும் வாழ்வாக இருப்பதும் இறை வார்த்தை தான். அந்த இறை வார்த்தை நீர் உறுதியான உள்ளத்தோடு சொல்லும் போது கண்டிப்பாக கடவுள் அங்கே உங்களுக்கு பெரிய வாழ்வை கொடுப்பார் என்பது நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் ஜெபமாலையிலே தான் வெற்றி கிடைக்கும் என்று அன்னை மரியாள் பல இடங்களிலே மக்களுக்கும் புனிதர்களுக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அருமையான சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் நாம் இந்த ஜெபமாலையினுடைய வல்லமையை உணராததுனால பல பேர் ஜெபமாலை ஜெபிப்பதற்கு ஒரு சோம்பேறிகளாக அல்லது நாளைக்கு சொல்லிக்கலாம் இன்னைக்கு விட்டுடுது இப்படித்தான் நம்ம போய்கிட்டே இருக்கு. நாளைக்கு சொல்லிக்கலாம். அப்ப நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாளைக்கு சொல்லு. இப்படியாக பல குடும்பங்கள், விசுவாசத்திலே வளர்த்தெடுத்த குடும்பங்கள் அல்லது வளர்ந்த குடும்பங்கள் கூட இந்த ஜெபமாலையை சொல்லுவதை பல இடத்திலே நான் பார்க்கிறேன். நிறுத்தி இருக்கிறது. அப்ப நிறுத்திட்ட பிற்பாடு விசுவாசம் எப்படி வரும்? ஆக விசுவாச அறிக்கையும் நாம் செய்வதில்லை, ஜெபமாலையும் சொல்லுவதில்லை. எப்படி தீய சக்திகள் விலகும்? உன்னுடைய பிள்ளைகள் எப்படி நேர்மையாக நடப்பார்கள்? உன்னுடைய வீட்டிலே எங்கே அமைதி கிடைக்கும்? தீய சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு வரமாக வாழ்வாக இருக்கின்ற இந்த திருச்சபையின் அல்லது திரு அவையினுடைய ஜெபமாக வாழ்வாக மன்றாட்டாக இருப்பது இந்த ஜெபமாலை மட்டும்தான். உங்களுடைய வீடுகளில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த தீய சக்திகள் தானாக அழிந்து போய்விடும். அதை எதுவுமே நாம் செய்ய தேவையில்லை. நீ ஜெபமாலையை சொல்லு, தீய சக்திகள் உன்னை விட்டு ஓடிவிடும். ஏனென்றால் புனித டோம்னிக்கு அன்னை கூறியது போல ஜெபமாலை வழியாக எந்த கொள்கைகளையும் நீர் எதிர்த்து மன்றாடும் பொழுது நான் அங்கே இருந்து செயல்படுவேன். யாரு? அன்னை மரியாள் இருக்கிற இடத்துல யார் இருக்கா? இயேசு இருப்பார். இயேசு இருக்கிற இடத்துல யார் இருக்கா? பரிசுத்த ஆவி இருப்பார். பரிசுத்த ஆவியும் இயேசுவும் அன்னை மரியாள் இருக்கிறதுல பரலோக பிதா கண்டிப்பாக இருப்பார். இந்த நிச்சயத்தை நீங்க ஒவ்வொரு ஜெபமாலையிலும் பெறலாம். அது மாபெரும் வல்லமை. நீங்க அதை செய்து பாருங்க. அந்த அன்னை மரியாள் உங்களுக்காக மண்டியிட்டு மன்றாடும் போது இன்னைக்கு வாழ்வை கொடுக்க. இன்னைக்கு நம்ம அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி கேரளாவில் இருக்கின்ற மரியம் தரிசியாவுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தார்.
அந்த புனிதர் பட்டத்தில் மிக முக்கியமான நிகழ்வாக வாழ்வாக அந்த வழியாக அவரிடம் இருந்தது என்ன தெரியுமா? சிறு பிள்ளையிலிருந்து ஜெபமாலை ஜெபிப்பதுதான். கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ல. திருச்சபைக்கு இப்படி ஒரு புனிதரை கொடுத்திருக்கிறது நம்முடைய திருவாரூர். ஏன் என்று சொன்னால் சிறு வயதிலிருந்து இந்த ஜெபமாலை ஜெபிப்பதை அவர்கள் வாழ்வாக மூச்சால் அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல நான் அந்த கல்லறைக்கு போய் அந்த கல்லறையில முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவருடைய வரலாறுகளை எல்லாம் பார்த்த பொழுது எனக்கு அதுல ஒரு மிக முக்கியமான இந்த ஜெபமாலை சொல்லவில்லை என்றால் இரவு 1 மணி ஆனாலும் சரி அவர்கள் ஜெபமாலை சொல்வார். இன்னொரு நிகழ்ச்சியும் இந்த திரு அவையானது சந்தித்திருக்க அருட்தந்தை பியோ அடிகளாருடைய சந்திப்பு. அவர் இரவு 11:30 மணிக்கு மேலாகத்தான் தன்னுடைய ஜெபமாலையை ஆரம்பிப்பார். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன நடந்ததாக வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது? ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு தேவதூதர்கள் அவரோடு இருந்து இந்த ஜெபமாலையை ஜெபித்தார்கள். கடைசியாக முடிக்கும் போது 53 தேவதூதர்கள் அவரோடு சேர்ந்து அந்த ஜெபமாலையை முடிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த வரம் அருட்தந்தை பியோவுக்கு மட்டும்தான், திரு அவைக்கு இருக்கிறது, உனக்கும் எனக்கும் இருக்கிறது. நம்புங்கள். அன்னை மரியாதை நோக்கி நாம் ஜெபிக்கிறோம் என்பதோடு நின்று விடாமல் அந்த இயேசுவோடு இணைந்து நாம் ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தையோடு ஆண்டவர் சொன்னார்ல, என்னை நம்பி ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்தார். அப்போ கடவுளுடைய பிள்ளை நீ. அப்ப கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிற உன்னை கடவுள் எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த கடவுள் தன்னுடைய ஒரே மகனாக ஏற்றுக்கொண்டவர் உன்னை அவருடைய சகோதரனாக சகோதரியாக வைத்திருக்கிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்கள் இயேசுவின் குடும்பத்தார், இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்தார் என்றால் அன்னை இல்லாத குடும்பம் இருக்க முடியுமா? நீங்க தான் யோசிக்கணும். நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய தங்கைகளும் தம்பிகளுமாய் இருக்கிறீர்கள் என்று இறை வார்த்தை சொல்லுது. அதுதான் தீய சக்திகளுடைய முதல் எதிரி. உங்களை பார்த்த உடனே நீ இயேசுவின் தம்பி, இயேசுவின் தங்கை என்று அழகை பார்த்தால் உன்னை பார்த்த உடனே அது ஓடிடும். சில பேர் சொல்றாங்க, நாங்க அப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம், அப்படி ஜெபிக்கிறோம், ஆனாலும் எங்களை தொல்லைப்படுத்துது. எந்த தொல்லையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் இயேசுவின் சகோதரனாய் இருக்கிற உனக்கு ஆண்டவர் உன்னை சேதப்படுத்தும்படி விட மாட்டார். சில நேரத்தில் அனுமதிப்பார். இந்த யோபு நமக்கு கொடுத்துருக்காங்கல்ல, எங்க போயிட்டு வர கடவுள் கேட்டார் சாத்தானை பார்த்து. அவனுக்கு போய் கேட்டார், எங்க போயிட்டு வரேன்னு கேட்டார். நான் உலகத்தை சுத்திட்டு வரேன். அவன் அதுக்கு மேல் அவன் உலகத்தை சுத்திட்டு வரேன்னு சொன்னவனு கடவுள் கேட்கிறாரு, பாத்தியா பாத்தியா என் மகன் யோபு? பார்த்தேன் பார்த்தேன், நல்லாத்தான் பார்த்தேன். இப்ப கேட்டோம்னா பார்த்தேன், ஜெகமான மாநாட்டுல எல்லாரும் உட்காந்துக்கிறத பார்த்துட்டு தான் வரேன் அப்படின்னு இருக்கு. அப்போ அவன் சொல்றான், உனக்கு அவனுக்கு என்ன, நீ நல்ல மனைவி பிள்ளைகள் சொத்து சுகம், என் ஆடு மாடு ஓட்டலாம், அது இது எல்லாத்தையும் எடுத்து பாரு. எல்லாத்தையும் எடுத்தாலும் 3 மடங்காக உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார். உனக்கு துன்பம் வரலாம், ஆனால் அன்னை மரியாள் உன்னை கைவிட மாட்டார். ஏன் சொன்ன, தீய சக்தியை அழிக்கக்கூடிய வித்து எங்கிருந்து வந்தது? அன்னை மரியாளிடம் இருந்து வந்தது. கைதட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ல. அன்னை மரியாளிடம் இருந்து வந்தது அந்த தீய சக்தி அழிக்கக்கூடிய மாபெரும் வித்து இயேசு கிறிஸ்து அந்த அன்னை மரியாளிடம் இருந்து பிறந்தார். அதனால் தான் இந்த தீய சக்தியை அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஜெபமாலைக்கும் உண்டு, இறை வார்த்தைக்கும் உண்டு என்று நாம் ஆழமாக விசுவசித்தோமானால் கண்டிப்பாக இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற கடவுளாக இருப்பார். அதனால அருமையானவர்களே, ஜெபமாலை சொல்லுபவர்கள் எல்லாம் நல்ல கவனிக்கணும். ஜெபமாலை சொல்லுகிறவர்கள் எல்லாம் பாவத்தை நிறுத்துவார்கள். பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் ஜெபமாலையை நிறுத்துவார்கள். நீங்கள் எதை நிறுத்தி இருக்கிறீர்கள்? சிந்தனைக்கும் அதாவது நல்ல
புரிஞ்சுக்கங்க. ஜெபமாலை சொல்பவர்கள் பாவத்தை நிறுத்துவார்கள், பாவத்தை செய்பவர்கள் ஜெபமாலையை நிறுத்துவார்கள். நீங்க எதை நிறுத்தி இருக்கிறீங்க? எல்லாரையும் கேட்டா என்ன செய்யணும்? பாவத்தை செஞ்சுட்டு ஜெபமாலை செஞ்சாமி நிறுத்தி இருக்க சொல்லலாம்னு ஆசைப்படுறேன், பார்ப்போம் அப்படின்னா எப்படி இருக்கு? அதனால இந்த மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம இந்த பசி நேரம், கொஞ்சம் சோர்வு நேரம், எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்க கையில ஜெபமாலை இந்த கையில பிடிங்க பார்ப்போம். ஆண்டவருடைய வல்லமையில தீய சக்திகள். அதனால எனக்கு ஒரு ரொம்ப 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 யோசனை எதுக்கு தெரியுமா? கெங்கப்பட்டு ஜெபமாலை மாநாட்டை வச்சாங்க. உண்மையிலே சாமியார் எப்படி நினைச்சாரு தெரியல. நான் நினைச்சது ஏன்னு சொன்னோம்னா, இந்த இடம் பல நேரத்துல பல காரியங்களை பல மந்திரவாதிகளால ஆட்கொள்ளப்பட்டேன். அதான் உண்மை, யாரும் மறுக்க முடியாது. நான் 36 வருஷமா நான் சொல்றேன், பல பேர் மந்திரத்திற்கு போன நேரம் உண்டு, பல பேர் மந்திரத்தை ஆட்கொண்ட இடம் உண்டு, பல பேர் மந்திரத்துக்காக ஓடிய தீய சக்திகள் நிறைந்த ஒரு நேரம் எனக்கெல்லாம் தெரியும். நான் பார்த்ததுனால அனுபவத்தில் யாரு என்ன கோச்சலாம். ஆனால் ஒன்னே ஒன்று, விண்ணகத்தில் இருக்கின்ற அந்த கடவுளுக்கும் நம்முடைய ஆயருக்கும் நான் நிறைய நன்றி சொல்றேன். எதுக்கு சொன்னேன் தெரியுமா? இந்த தீய சக்திகள் இந்த ஆண்டோடாவது ஓடிப்பேன். உண்மையிலே சொன்னேன், நான் பெருமைக்காக சொல்லல. ஏன்னு சொன்னா, ஏன் இந்த நடத்தின, ஏன் கடவுள் இதை அளவு பண்ண? அதனால இன்றைக்கு நாம் ஜெபிக்கின்ற மறை மாவட்டம் முழுவதும் சேர்ந்து ஜெபிக்கின்ற இந்த ஜெபம் நம்முடைய மறை மாவட்டம் முழுமையும் இருக்கிற எல்லா தீய சக்திகள் அழியும்படி, எல்லா தீய சக்திகளும் ஒழிந்து போகும்படி, எல்லா தீய காரியங்களும் அழிந்து போகும்படி ஆண்டவரிடம் ஒப்படைக்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த பாடல்தான், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. ஆண்டவரை அன்பு கூறுவோம். ஜெபமாலை இன்னும் அதிகமாய் அன்பு செய்வோம். ஜெபமாலை சொல்லுவதை இன்னும் அதிகமாய் அன்பு செய்வோம். ஜெபமாலை சொல்லுவதை நாம் உயிர் மூச்சாக கொள்வோம். ஜெபமாலை சொல்லுவதை நம்முடைய நம்பிக்கையாக கொள்வோம். ஏனென்றால் வார்த்தையில் இருக்கின்ற அந்த இருபுறமும் கருக்கு வாய்ந்து வாழை விட கூர்மையானது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையை கேளுங்கள், படியுங்கள், கடைபிடியுங்கள், நீங்கள் பேறு பெற்றோர் கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று திருவெளிப்பாடு 1:3 சொல்லுகிறது. இறைச்சட்டம் 17:19 சொல்லுகிறது, நீங்கள் தினந்தோறும் வாழ்நாள் முழுவதும் இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். என் அருமையான சகோதரா, இந்த கட்டளை அப்படியே கடைபிடிக்கிற ஒரே ஒரு திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான். தினந்தோறும் இறை வார்த்தையை வாசி. இறைச்சட்டம் 17:19 எடுத்து தெளிவா பாருங்க. அதனால தினந்தோறும் இறை வார்த்தை சொல்லுவது ஜெபமாலையினால், இந்த இறை வார்த்தை சொல்லுவது இந்த ஜெபமாலையின் வழியாக. எனவே அதை மறந்து விடாதீர்கள், மறந்தும் நிறுத்தி விடாதீர்கள். இறை வார்த்தை தான் ஜெபமாலை. அந்த இறை வார்த்தையை நீ சொல்லும் போது தீய சக்திகள் மறைந்து போகும், தீய சக்திகள் அழிந்து போகும். இந்த ஒரு பாடலை பாடி இறைவனுடைய கரத்தில் எல்லா தீய சக்திகளும் அழிந்து போகும்படி, எல்லா தீய சக்திகளும் இல்லாமல் போகும்படி, நம்முடைய குடும்பங்களில் மற்றவர்களில் மற்ற இடங்களில் இருக்கிற எல்லா தீய சக்திகளும் இன்று அழிந்து போகும்படி, இன்று ஒரு மாபெரும் விடுதலையை நமக்கும் மறைமாவட்டத்திற்கும், ஏன் இந்த பங்குக்குமே ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார் என்று நான் மெய்யாக விசுவாசிக்கிறேன். எனவே இந்த விசுவாசத்தின்படி அந்த தீய சக்திகள் எல்லாம் விரட்டி அடிக்க நாம் இந்த பாடலை பாடி ஒரு ஜெபத்தை செய்வோம்.
எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, இந்த அருமையான ஜெபமாலை மாநாட்டிற்காக கோடான கோடி நன்றி அப்பா. கோடான கோடி நன்றி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நல்ல வேலையை ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய கருணைக்கும் பரிவுக்கும் இரக்கத்திற்கும் நாங்கள் அத்தனை பேரும் தாழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதற்கு ஏற்பாடு செய்த எம்முடைய ஆயர் தந்தையின் மீது உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் அவரை நிரப்ப ஒவ்வொருவரையும் இங்கிருக்கின்ற குருக்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய அபிஷேகம் இறங்கி நிரப்புவதாக, நிரம்பட்டு ராஜா வழி நடத்தும் ஆண்டவரே. இதற்கு ஏற்பாடு செய்த பங்கு தந்தையும் மற்றும் ஜெயபிரகாஷ் அடிகளார் அவர்களையும் மற்றும் உதவி செய்த ஒவ்வொரு அருள் தந்தைகள் மீதும் உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்குவதாக, எல்லா தீய சக்திகளில் இருந்தும் எங்களை விடுதலையாக்க இந்த மாநாட்டை கொடுத்தீரே. மாநாட்டுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள், வந்து போன பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இப்போதே அக்கினி இறங்குவதாக, இப்போதே இறங்குவதாக, உம்முடைய அபிஷேகம் நிரம்புவதாக, உம்முடைய ஆற்றல் இறங்கி நிரம்புவதாக. ஆண்டவரே, இந்த மாபெரும் மாநாட்டிற்காக உம்முடைய வல்லமை இறங்கி வந்து பெருமையாய் அனுப்பாதபடி நீரே இரக்கமாய் இருப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய அக்கினி இறங்குவதாக. எல்லா தட்டுகளில் இருந்தும் என் பிள்ளைகளை நீரே விடுதலையாக்கும் ஆண்டவரே. எம்முடைய கெங்கப்பட்டு பங்கினுடைய வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்கும் முழுவதுமாக உம்முடைய அபிஷேகம் இறங்கி ஒரு மாபெரும் மீட்பின் வாழ்வை எங்களுக்கும் எங்களுடைய மறைமாவட்டத்திற்கும் நீர் இந்த மாநாடின் வழியாக நீர் கொடுப்பீராக. உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. யாரும் வெறுமையாய் போகாதபடி உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நிரம்பும்படிக்கு தீய சக்திகளில் இருந்து ஆண்டவரே விடுதலையை இப்போதே நீ கட்டளைவீராக. இயேசுவின் நாமத்தில் அத்தனை தீய சக்திகளுக்கும் அப்பா நாங்கள் கட்டளையிடுகிறோம். இப்போதே அது எல்லாவற்றையும் விலக்கி என் பிள்ளைகளுக்கு நிறைவான சுகத்தையும் நிறைவான வரத்தையும் நிறைவான வல்லமையையும் நீரே கட்டளையிடுவீராக. எங்கள் ஆண்டவரும் சாவை வென்றவரும் சர்வ வல்லவரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அல்லேலூயா. அனைவரும் சேர்ந்து மாதாவே துணை நீரே என்ற பாடலை பாடி நாம் ஒப்புக் கொடுத்தோம். Thank you.
ஆ